எந்தன் ஜெப வேலை உமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். சோராது ஜெபித்திட ஜெப விவரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டு உம் பாதம் வந்தே. எந்தன் ஜெப வேலை உமை தேடி வந்தேன். தேவா பதில் தாரும். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு விஷயத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னா, இன்னுமே நம்ம எல்லாருமே கிறிஸ்து பிறப்பு விழாவில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத நினைவுபடுத்துகிற ஒரு நாள் தான் இந்த நாள் குட்டீஸ். அப்படி என்ன நாளாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கீங்க தானே? கிறிஸ்து பிறப்பு விழாவை முதலாக அறிவித்தது நிறைய விஷயங்களில் வானதூதர் என்ன பண்ணாங்க? கிறிஸ்து பிறப்பு விழாவை அறிவித்தாங்க. ஆனால் கிறிஸ்து பிறப்பு விழாவை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாங்களாம், 3 திசைகள்ல இருந்தும் ஞானிகள் என்ன பண்ணாங்க? ஏசப்பாவை குழந்தை பாலனை பார்க்கறதுக்காக வந்தாங்க. யார் மூலியமா அவங்க வந்தாங்க? விண்மீன் வழிகாட்ட ஸ்டார்ஸ் என்ன பண்ணுது? அவங்களுக்கு வழிகாட்டி அதன் வழிகாட்டுதலின்படி அவங்க என்ன பண்ணாங்க? குழந்தை இயேசுவை பார்க்க வந்தாங்க. குழந்தை இயேசுவை பார்க்க வரும்போது அவங்க வெறும் கையோட வரலையாம். என்ன பண்ணாங்க? அவங்களிடத்துல இருந்த பொன்னும் அது மாதிரி வெள்ளைப்போளம் அவங்க கிட்ட இருந்த ரொம்ப மதிப்புமிக்க விஷயங்களை கொண்டுட்டு வந்து அந்த பிறந்திருக்கக்கூடிய அரசரை என்ன பண்ணணும்? ஆராதிக்கணும்ன்ட்டு அவங்க வந்தாங்களாம் குட்டீஸ். அதனால அவங்களுக்கு நிறைவான சந்தோஷமும் ஏசப்பாவிட்டிருந்து கிடைச்ச ஆசீர்வாதமும் கண்டிப்பா நிரம்ப கிடைச்சிருக்கும். அப்படிதானே? அப்போ இதுக்கும் இந்த நாள்ல நம்ம என்ன யோசிக்க போறோம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு கனெக்ட் இருக்கு. இன்னைக்கு நம்ம ஒரு பாடல் கூட பார்த்தோம். என்னது? என்னுடைய ஜெப வேலை நான் எப்பயுமே உம்மிடத்துல தான் வந்திருப்பேன். ஏன்னா எனக்கான பதில் நீங்க தான் தர முடியும்னு நம்ம அந்த பாடல்ல பார்த்திருக்கோம். அப்படிதானே குட்டீஸ்? அப்போ நம்ம ஏன் எல்லா நேரமும் நம்ம அவரிடத்துல பதில் கேட்டு நம்ம ஏன் நிற்கக்கூடாது? நம்மளுடைய ஒரு ஒரு அசைவுலையும் கூட நம்ம ஏன் அவரிடத்துல கேட்கக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அப்படி யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு தனிப்பட்ட விதத்துல ஒரு ஜெப வேலைங்கிறத விட நம்ம வாழ்க்கையில அது ஒரு நம்ம நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயமாவே அது மாறிடும். அப்படிதானே குட்டீஸ்? எப்படி நம்ம உடல்ல இருக்கிற மூச்சு காற்று நம்ம இடத்துல பெர்மிஷன் கேட்டோ, இல்லை இந்த டயத்தில் தான் நான் ப்ரீத் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவேனோ அது சொல்ல முடியாது. அது இல்லைன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது? நம்மளால் வாழவே முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி நம்ம ஏசப்பா நம்ம கொடுத்துருக்கிற வார்த்தைகளையும் நினைவுகளையும் வழிகாட்டுதலையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நிறைவான ஆசீர்வாதங்கள் இருக்கும் குட்டீஸ். இன்னொன்று கூட, அந்த 3 ஞானிகள் ஏசப்பாவை பார்க்க போகும்போது அவங்களோட இடத்துல இருந்த எவ்வளவோ விஷயங்களை கொண்டுட்டு போய் என்ன பண்ணாங்க? அந்த இடத்துக்கு கொண்டுட்டு போனாங்க. ஒரு மனதா கொண்டுட்டு போனாங்க. நம்மளுடைய வேண்டுதல்களை முன்வைக்கிறத விட, நம்மளோட தேவைகளை ஏசப்பாட்ட முன்வைக்கிறத விட நம்மளோட இருதயத்தை ஏசப்பா கிட்ட கொடுப்போம். நம்மள்ட்ட இருந்து அவர் எதிர்பார்க்கறது அது மட்டும்தான். ஓகேவா? அப்போ நம்மளுடைய இருதயத்தை ஏசப்பா கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கும்போது அந்த குழந்தை பாலனை நம்ம வீட்டில் நிறைவான சந்தோஷத்தையும் நிறைவான ஆசீர்வாதத்தையும் நமக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க குட்டீஸ். ஸோ இந்த நாளில் ஏசப்பா, நான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். என்னிடத்துல இருந்து என்ன பொருள் கொடுத்தாலும் கூட அது என்ன நான் முழுசாக உங்களிடத்துல கொடுக்காதபடிக்கு அது இணையாக முடியாது. அப்போ நான் என்னை முழுவதுமாக உமது கரங்களில் ஒப்பு கொடுக்குறேன். என் இருதயத்தை நான் உங்களுக்கு காணிக்க ஒப்பு கொடுக்கேன்னு கண்டிப்பாக ஒப்பு கொடுப்போமே. கண்டிப்பா நம்ம ஒவ்வொரு அசைவுலையும் அவருடைய வார்த்தைகளின்படி நடக்கணும்னு நம்மளே நம்ம மாத்திக்குவோம்.
அப்படி நடக்கும்போது சங்கீதம் 37:4 படியா கர்த்தர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருளச் செய்வார் அப்படின்னுங்கிற வசனத்த நமக்காக ஏசப்பா கொடுக்குறாங்க. ஸோ அதனால நம்ம சந்தோஷமா இருப்போம். ஏசப்பா கிட்ட நம்மள நிறைவா ஒப்புக்